உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444554545. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலானது தீ விபத்தில் சிக்கிய நிலையில் அந்த தீயானது கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயணைப்பு வீரர்கள் கூட அருகில் செல்ல முடியாத நிலையை நீடித்து வந்தது. இந்த நிலையில் தீயை அணைப்பதற்காக NDRF வீரர்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மீட்பு பணியானது, தீயை அணைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். தற்போது NDRF வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னென்ன தீயை அணைக்கும் உபகரணங்கள், சிறப்பு உபகரணங்கள் அவரிடம் இருக்கின்றன? வணக்கம். திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கு அருகே எரிபொருள் ஏற்றி வந்த ரயிலானது தண்டவாளத்திலிருந்து விலகி எரிபொருள் கசிந்ததன் காரணமாக தடம் புரண்டு தற்பொழுது கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. 4 மணி நேரத்திற்கு மேலாகவே தீயணைப்பு வீரர்கள், ரயில்வே துறையினர் மீட்பு பணியினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்பொழுது இந்த ரயில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு வருகை புரிந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய அவர்களுடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட SP ஆகியோர் தற்பொழுது தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே 4 மணி நேரத்துக்கு மேலாக தீ கொழுந்து விட்டு எரிந்து வரக்கூடிய நிலையில மாவட்ட ஆட்சியர் பேரில் 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் என்பது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆய்வாளர் கோபிநாத் தலைமையில் தற்பொழுது தேசிய மீட்பு படையினர் இந்த இடத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், திருவள்ளூர் மாவட்ட SP ஆகியோரோடு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். 4 மணி நேரத்திற்கு மேலாக எரிந்து வரக்கூடிய தீயை ஏற்கனவே ரயில்வே தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நிலையில தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தற்போது இந்த இடத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்து வரக்கூடிய நவீன உபகரணங்களோடு தற்பொழுது இந்த இடத்துல அவர்களும் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பணிகளில் அவர்களும் ஈடுபட இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட SP ஆகியோர் தற்பொழுது இந்த தீ கொழுந்து விட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகே ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அவர்களுமே தற்பொழுது இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444554545.